நிம்மதியாக எப்போ ஒன்றும் பண்ணக்கூடாது நீ தியானம் பண்ணலாம்னு உட்கார்ந்தா அப்போதான் மனசில் அடிப்பகுதியில் இருக்கிற சப்கான்ஷியஸில் இருக்கிற மண் எல்லாமே வெளியில் வந்துடும். இதுதான் பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஆரம்பத்தில் அனுபவம். சாதாரணம் இருக்கும்போது நார்மலாக மனசு அவ்வளோ தொந்தரவு பண்ணல. தியானத்தை உட்காரும் போதோ எப்போ என்னமோ தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் வெளியில் கிளம்பி வந்துடும். தேர் வில் வெயிட்டிங் தேர் வெளியில் வர்றதுக்காக. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறோமில்ல, அங்கே இருக்கு வாசனைகள், அங்கே இருக்கு. அதனால கஷ்டமாக தோணும். அதுக்கு தான் இப்போ சொல்கிற இந்த கருத்து எல்லாமே சமத்துவமாக இருக்கிற மனசு வச்சு தியானத்தில் உட்காரணும். இங்கே இன்னொரு முக்கியமான